இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு லீவு தானே? எல்லாருக்கும் லீவு. இந்த லீவுல வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை நல்ல கேம் விளையாட போயிருக்கலாம். நீங்க எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனாலும் கூட கொஞ்ச நேரம் சர்ச்சில கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்தீங்க பாத்தீங்களா? அதற்காக எல்லாரும் சேர்ந்து கை தட்டிக்கலாமா உங்களுக்கு? ஜோரா ஜோரா கை தட்டிங்களேன். சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப நல்லது. ஓகே. சரி. உங்களுக்கு நான் வந்து ஒரு சில முக்கியமான விஷயம் தான். பைபிள்ல இருந்து பேசவே போறதில்ல நானு. எதுவுமே உங்களுக்கு நான் போதிக்க போறதில்ல. ஆனா இந்த வயசுல நீங்க கத்துக்கிற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் நான் என்ன செய்றேன் உங்களுக்கு பேச போறேன். ஓகேயா? சரி. முதல்ல நம்பர் 1 உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம். நான் எல்லாத்தையுமே இந்த டி 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 டீன்னு ஆரம்பிக்கிறேன். என்ன? 10 டீ. ஓகே. எத்தனை டீ? 10 டீ. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை டீ குடிப்பீங்க? ஒரு டீ தான் குடிப்பீங்க. இன்னைக்கு நீங்க 10 டீ குடிக்க போறீங்க. ஓகேயா? சரி. அது வாசிகள் என்ன போட்டுருக்குது? இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? டைம். டைம்னா என்னது? நேரம். சரி. 10 வயசுக்கு மேல நீங்க வாழ்ந்திருக்கீங்கல்ல, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க? பாப்பா, எத்தனை வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்ட நீலாம்? உனக்கு என்ன வயசு? தெரியலையா? 15 வெரி குட் சூப்பர். 15 வருஷம் அந்த பாப்பா வாழ்ந்து முடிச்சிட்டா. இனி இந்த 15 வருஷம் வாழ்ந்துட்ட பாத்தியா? அதான் நேரம். நேரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேயா? அது எப்படி தெரியுமா? ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பக்கெட்ல இருக்கிற ஒரு வாளி தண்ணிய உடனே கீழே கொட்டிட்டா அது பெரிய இழப்பு மாதிரி தெரியும் நமக்கு. என்னடா ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா அதே பக்கெட்ல ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி வெளியே போச்சு அப்படின்னா அந்த நேரம் அந்த தண்ணி போறதே நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா வேஸ்ட் தான். அது மாதிரி இந்த வாலிப வயசுல நேரத்தை நீங்க எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை நீங்க மிச்சப்படுத்துறீங்க ரொம்ப முக்கியம். நீங்க பொதுவா ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போவீங்க இல்ல காலேஜுக்கு போறீங்க. காலேஜ் போறவங்க யாரா இருக்கீங்களா? காலேஜ் போறவங்க 1 2 ஓகே அவ்வளவுதானே. காலேஜ் எவ்வளவு நேரம்? நீங்க காலேஜுக்கு போற மாதிரி தெரியல நீங்களாம். காலேஜ் எவ்வளவு நேரம் டக்குன்னு சொல்லுவாங்க படிக்கிற ஆட்களே எத்தனை 5 மணி நேரம் என்னப்பா 5 மணி நேரம் அப்படிதானமா? சரி. மீதி நேரத்துல என்ன பண்ணுவீங்க? காலேஜ் உங்களை மட்டும் இல்ல ஸ்கூல் மீது ஸ்கூல் எவ்வளவு நேரம்ப்பா? ஸ்கூல் போறீங்களா கரெக்டா? போறீங்க வெரி குட் சூப்பர். காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் எத்தனை மணிக்கு வந்துருவீங்க? என்ன பண்ணுவீங்க மீதி நேரத்துல? டியூஷன் போறீங்க வேற? போன் பாப்பீங்க வேற? நல்ல பையனா இருக்கானே. வேற? வேறம்மா? சும்மா சொல்லுங்க விளையாடுவீங்க வேற? ஒருத்தர் வாயிலிருந்து படிப்போங்கிற வார்த்தையே வரலையே. கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்போம் சொன்னியா? நான் படுப்போம் தூங்குவோம் கேட்டுச்சு எனக்கு. ஓகே. சாப்பிடுவீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல காலேஜுக்கு போறீங்க அவ்வளவுதான். ஆனா நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு முறை போயிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்ய முடியாத வரவே வராது. அப்ப இந்த நேரத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகே. அதிகமாக இந்த நேரத்துல இது படிக்கிற வயசு அப்படிதானே? இந்த வயசு என்ன வயசு உங்களுக்கு? படிக்கிற வயசு. இந்த வயசு போயிருச்சு அப்படின்னா அடுத்து படிக்கிறதுக்கு நீங்க நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? படிக்கவே முடியாது. ஆகவே இந்த நேரத்தை நீங்க அதிகமா இந்த வயசுல எதுக்கு பயன்படுத்தணும்? மொபைல் பாக்குறதுக்கோ விளையாடணும். உடலுக்கு ரொம்ப நல்லது அது. ஃப்ரெண்ட்ஸோட பேசணும் ரொம்ப நல்லதுதான். அதை விட ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா படிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகே. அப்ப உங்களுடைய நேரத்தை இப்பொழுது எதுக்கு தான் நிறைய செலவழிக்கணும்? கண்டிப்பா எதுக்கு தான்? படிக்கிறதுக்கு. ஒருத்தருக்குமே இந்த ஆர்வம் இல்லது போல படிக்கிறதுக்கு கொஞ்சம் படிச்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறிக்கலாம்னு. அதனால நேரத்தை அதிகமாக படிக்க யூஸ் பண்ணுங்க. ஓகேயா? சரி. நம்பர் 2 இரண்டாவது என்ன டீம் பாருங்க. ட்ரிம்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி. பாருங்க பொதுவா காலையில எழுந்த உடனே என்ன செய்யணும்? உண்மையிலேயே சொல்லுங்க எனக்கு எத்தனை பேர் பல்லு விளக்கிட்டு வந்தீங்க? உண்மையிலேயே அதாவது பல்லு விளக்குறது அப்படிங்கிறது போதும். பல்லு விளக்குது அப்படிங்கிறது வந்து சில பேர் கடமைக்கு செய்வாங்க. காலைல எந்திரிச்சு அப்படியே ஒரு பிரஷ் எடுத்துட்டு இப்படி ஒரு இழு இப்படி ஒரு இழு அதோட கொப்பளிச்சுட்டு வர்றது பேர் பல்லு விளக்குறது தெரியாது. பல்லு எதுக்கு விளக்கணும்? சுத்தமா இருக்கணும். அதுக்கு தான் விளக்கணும். காலையில அம்மா பல்லு விளக்கடா பல்லு விளக்கடா பல்லு விளக்கடான்னு சொல்லும் போது சும்மா கடமைக்குன்னு விளக்கக்கூடாது. நல்லா பல்லு விளக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில எழுந்த உடனே முகத்தை கழுவுறது என்னது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நகம் இருக்கு அவங்களுக்கெல்லாம் நகம் இருக்குதுல நகத்தை என்ன செய்யணும்? ஆமா அப்படி பேய் மாதிரி வளர்த்துட்டு அடுத்தவனு குத்தக்கூடாது. அது என்ன செய்ய தெரியுமா? அழகா அதை வெட்டணும். அது மாத்திரம் இல்ல அழகா முகத்தை கழுவணும், நல்லா குளிக்கணும். இன்னொன்னு நீங்க இருக்கிற ரூம்
உங்களுக்கு ரூம் இருக்குல்ல, நீங்க தூங்குவீங்க வைப்பீங்கல்ல, தூக்கி பெட்ஷீட் தூக்கி அப்படி வீசக்கூடாது, டபான்னு வீசிடக்கூடாது, தலையை தூக்கி ரெண்டு அடிச்சிடக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெட்ஷீட்டோ இல்ல பாயோ இல்ல என்னவோ அதை அழகா சுத்தமா வைக்கிறது யாருடைய பொறுப்பு தான்? யாருடைய பொறுப்பு? எதுவும் கோபமா உங்களுக்கு ஏன் மேல இல்ல? என்னடா அங்க இருந்து எங்கிட்ட சொல்ற வாரியான்னு ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கங்கள் அதான் சொல்றேன். ஓகே, அப்ப நேரத்துக்கு இந்த நேரமானது உங்களுக்கு என்னதான்? என்னதான்? படிக்கிற நேரம். அதே மாதிரி சுத்தம் என்பது ரொம்ப 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 முக்கியமானது. அது இந்த வயசுல இருந்தே நீங்க அதை கத்துக்கணும். நல்ல ஒரு சுத்தமான ஆடைகளை உடுத்துங்க, உங்களை சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறைகளோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களோ ரொம்ப ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது மிக மிக நல்லது. புரிஞ்சதா? இதுவரைக்கும் புரிஞ்சா? சரி, மூணாவது. மூணாவது என்ன பாக்குறோம்? வாசிங்களா? அது என்னது? தமிழே சொல்ல டெம்டேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சோதனை. இந்த வயசுல உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். என்ன சோதனை வரும் பாருங்க? இந்த வாலிப வயதுல உங்களுடைய நண்பர்கள் இல்ல உங்க கூட இருக்கிறவங்க இல்ல அந்த மொபைல் போன் இல்ல தொலைக்காட்சி இதுகள்ல சில நேரங்கள்ல நீங்க வந்து இத உங்களுக்கு விரும்ப மாட்டீங்க. ஐயோ இந்த பாவம் ரொம்ப பெரிய பாவமா இருக்குது, இது ரொம்ப தவறா இருக்குது, இது அப்பா அம்மாவுக்கு தெரியாம செய்யறோமே. இந்த வயசுல நம்ம நிறைய நேரங்கள்ல அப்பா அம்மாவுக்கோ இல்ல சர்ச்சுக்கோ இல்ல நம்முடைய டீச்சருக்கோ இல்ல நம்ம படிக்கிற இடங்களுக்கோ தெரியாம நிறைய விஷயம் செய்ய ஆரம்பிக்கிற வயசுதான் இது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இப்ப இப்ப இந்த ஸ்டேஜ்ல சில விஷயங்கள் மறைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே என்ன தெரியுமா? தப்பு. மறைக்காம செய்யறது வந்து என்ன கிடையாது? தவறு கிடையாது. சில விஷயங்கள் சில நேரங்கள்ல நீங்க இந்த வயசுல மறைக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய அதாள பாதாளத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல சொல்ல முடியாத, வெளியில சொல்ல முடியாத பாவம் தவறுகள் இருக்கலாம். ஒருவேளை உங்க நண்பர்கள் மூலமாக அந்த கெட்டு போற வாழ்க்கை இருக்கலாம், இல்ல கூட இருக்கிறவங்க மூலமாகவோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்க மூலமாகவோ ஏதோ சூழ்நிலை, ஏதோ ஒரு இடம், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருங்க அப்படின்னா அந்த இடத்தை அவாய்ட் பண்ணிருங்க. நீ ஒரு நண்பன் மூலமா தான் உங்க வாழ்க்கை கெட்டு போகுது அப்படின்னா முடிந்த அளவுக்கு அந்த நண்பனை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு போறதுனாலதான் என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் சீரில்லாம போகுது, எனக்கு ஒரு தவறு செய்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்தை அவாய்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு பொருள் இல்ல மொபைல் போன் இருக்கிறதுனாலதான் பிரதர் அண்ணே எனக்கு வந்து ரொம்ப தப்பு பண்ற மாதிரி இருக்குது, அப்ப அதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. எந்த விஷயம் உங்களை தப்பு பண்ண தூண்டுதோ இந்த சோதனை வர்றது சகஜம்தான். எல்லா மனிதர்களுக்கும் என்ன வரும்? கண்டிப்பா சோதனை வரும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறது மிக மிக நல்லது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க கிளாஸ்ல இருக்கீங்க, நீங்க படித்துட்டு இருக்கிறீங்க, ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ரொம்ப அர்ஜென்டா உங்களுக்கு ஒன் பாத்ரூம் வந்துருச்சு, என்ன செய்வீங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்டு நினைக்கிறீங்களா? ஒண்ணு பர்மிஷன் கேட்பீங்க, இல்ல அப்படின்னா கிளாஸ் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? கண்ட்ரோலிங்கா அடக்கி இருப்பீங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ணி அடக்கி அமைதியா முடிகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கண்ட்ரோலை இழந்து அடக்காம கிளாஸ் ரூம்லயே ஒருவேளை நீங்க யூரின் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்படி சிரிக்கீங்க பாத்தீங்களா? ஊரே பார்த்து சிரிக்கும் உங்களை பார்த்து. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, உனக்கு தெரியுமான்னு மொத்த ஸ்கூல் என்ன செய்யும் தெரியுமா? அந்த விஷயத்தான் பேசும். அது மாதிரிதான் இந்த வாலிப வயசுல நீங்க கண்ட்ரோலா இல்ல அப்படின்னா, கட்டுப்பாடா இல்ல அப்படின்னா, கட்டுப்பாடை இழந்துட்டீங்க, உங்க கண்ட்ரோலை இழந்து சில விஷயம் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க சிரிக்கிற மாதிரி உங்களை பார்த்து யார் சிரிப்பா தெரியுமா? ஒட்டுமொத்த ஊரு சிரிக்கும், உங்க உறவு சிரிக்கும், உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய என்னவா இருக்குன்னா கேள்விக்குறியா. இந்த வயசுல உங்களுக்கு தோன்றதெல்லாம் நல்லது மாதிரி தான் தோணும், எல்லாமே இன்பமா இருக்கும், பன்னிக்குட்டி கூட ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேனே, இந்த வயசுல நீங்க மிக மிக கண்ட்ரோலா இருக்கிறது மிக நல்லது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை தப்பு பண்ண வைக்கிற உங்களுக்கே தெரியும், ஐயோ இது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா கஷ்டமே, எங்க சர்ச்சுக்கு தெரிஞ்சா கஷ்டமே, இல்ல மத்தவங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டமே, சில விஷயங்கள் மறைக்க ஆரம்பிக்கீங்களே, அதுலயே நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க தவறான வழியில போக ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப அந்த மாதிரி இதுல இருந்து நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னா இங்க இருக்கிற அண்ணமா இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாங்க, இங்க உங்களுடைய கர்த்தருடைய வசனம் இருக்குது, இது உங்களுக்கு அந்த பெரிய விடுதலை இனத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மூணாவது. நாலாவது, நாலாவது பாருங்க என்னது? அது டெம்பரமெண்ட் பாங்க, சுபாவம். என்னது? சரி, முதல்ல என்ன சொல்லுங்க? முதல்ல என்னது போட்டிருக்கோம்? நேரம். இப்ப இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. இது எப்படிப்பட்ட நேரம்?
படிக்கக்கூடிய வயசு, படிக்கத்தான் செய்யணும். ரெண்டாவது சுத்தம், மூணாவது சோதனை, நாலாவது என்ன தெரியுமா? சுபாவம். பாருங்க, இங்க நீங்க இருக்கிறீங்கல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது. சில பேரு ரொம்ப சாஃப்டான ஆட்கள், என்ன சொன்னாலும் அமைதியா இருப்பாங்க. சிலருடைய சுபாவம் எப்படி அப்படின்னா பயங்கர ரக்கடா இருப்பாங்க. அவங்க நடையே பாத்தீங்கன்னா அப்படின்னு இப்படி சுத்துற ஆள் இருக்குது. சில பேருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட வாய்ஸ் மட்டும் என்ன போகும் தெரியுமா? பயங்கரமா போகும். வெறும் வாயிலேயே வடை சுடுவான்னு சொல்லி பாத்தீங்களா? வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஆளும் இருக்காங்க. சில பேரு வீட்டுல ஒரு மாதிரி இருப்போம், ஆனா வெளியில சொல்லும் போது எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க வீடு எப்படி வீடு தெரியுமா, எங்க வீட்டுல 4 மாடி இருக்குது, 5 கார் நிக்குது, ஒண்ணுமே இல்லாம வெட்டி பேச்சு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இந்த பந்தான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வெட்டி பந்தா, அதெல்லாம் கூட நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்தாலே போதும். அதைத்தான் உலகமும் விரும்பும், எல்லாரும் விரும்புவாங்க. சில நேரங்கள்ல இந்த சுபாவம் மிக மிக நல்லது. எல்லாருமே உங்ககிட்ட பழகுற மாதிரி ஒரு சுபாவத்தை வச்சுக்கோங்க. சொல்றது புரியுதா? நம்ம பல நேரங்கள்ல எது கெத்து நினைக்கோம்னா, என்னை பார்த்தா எல்லாரும் செதறி ஓடணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது நல்ல சுபாவம் கிடையாது. எல்லாரும் என்னிடத்துல பழகுற மாதிரி ஒரு சுபாவத்தை வளர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஓகேயா? சொல்றது உங்களுக்கு புரியுதுல? எல்லாரும் இனிமையா உங்ககிட்ட பழகணும், உங்களை நேசிக்கிற மாதிரி ஒரு நல்ல சுபாவத்தை வச்சுக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வார்த்தைகள், இந்த வெட்டி பந்தாக்கள், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இந்த வயசுல தேவை கிடையாது. ஓகே? ஏன் அப்படின்னா இந்த வயது உங்களை பக்குவப்படுத்துகிற வயது, இந்த வயசுல நீங்க வளரக்கூடிய வயசு. ஆகவே இந்த சுபாவத்தை, நல்ல சுபாவங்களை நீங்க செஞ்சுக்கோங்க, எப்பயுமே வளர்த்துக்கோங்க. ஓகே? ஓகே, அடுத்து 5வது பாருங்க. 5வது இது என்ன தெரியுமா? டேலண்ட், திறமை. நான் ஒரு மனுஷனை பத்தி ஸ்டோரி படிச்சேன், உங்க எல்லாரும் தெரிஞ்ச மனுஷன் தான், அவர் யாருன்னு பின்னாடி சொல்றேன். ஒரு முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப சொல்றேனே. ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டரோட வீட்டுக்கு வந்தான். அவங்க பிரின்சிபல் சார் கையில இந்த லெட்டரை கொடுத்து, தம்பி இத கொண்டு போய் உங்க அம்மா அப்பாட்ட கொடுத்திருப்பான்னு சொல்லி கொடுத்து விட்டார் ஸ்கூல்ல இருந்து. இவனும் ஜாலியா சாயந்தர நேரத்துல செஞ்சான், ஏமா ஏமா எங்க பிரின்சிபல் சாரு இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. அப்ப அந்த அம்மா பிரிச்சு படிக்கிறாங்க, என்ன அப்படின்னு படிக்கும்போது அதுல இருந்துச்சான், உங்களுடைய மாணவர் ரொம்ப மிகப்பெரிய அறிவாளி, பயங்கரமான புத்திசாலி, இவனுடைய அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் டீச் பண்ற அளவுக்கு, கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு யாரு கிடையாது, எங்க ஸ்கூல்ல ஆசிரியர்களே இல்லை. அதனால எங்க கிளாஸ்ல இருக்கிற, அந்த கிளாஸ்ல இருக்கிற மற்ற மாணவர்களை விட இவன் பயங்கர புத்தி கூர்மையா இருக்கிறதுனால நாளையில இருந்து நீங்க பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம், நீங்க வீட்டுல வச்சு சொல்லி கொடுத்தாலே போதும், அவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்திருந்தாங்களாம். அப்ப இத படிச்சுட்டு அந்த மாணவன் சொல்லிட்டு, சரிப்பா நாளைக்கு நீங்க போக வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஆனா ஒவ்வொரு நாளும் உனக்கு இவ்வளவு அறிவோடு, இவ்வளவு புத்திசாலித்தனத்தோடு, இவ்வளவு நல்ல ஒரு அறிவை கொடுத்த கடவுளுக்கு முன்னாடி நீ டெய்லி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அறிவை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, அப்பா அம்மா சொல்லி தர்ற எல்லாத்தையும் கத்துக்கோப்பான்னு சொல்லி அவனை வளர்த்தாங்களாம். அவன் வாலிபனானா, கொஞ்சம் பெரியவனானா, பெரியவனாகி இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா இந்த லைட் எல்லாம் யார் கண்டுபிடிச்சது? தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த பையன் யாரு தெரியுமா? வேற யாரும் கிடையாது, யாருதான்? தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு நாள் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஆய்வகம் இருக்கு பாத்தீங்கன்னா, லேப்ல ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறாரு. புஸ்தகத்தை எடுத்தா உள்ள ஒரு லெட்டர் இருக்கு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இது நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க ஸ்கூல்ல பிரின்சிபல் கொடுத்த லெட்டர் தானே. அதை எடுத்தான், படிக்க ஆரம்பிச்சான். அந்த லெட்டருக்குள்ள எப்படி இருந்துச்சு, அன்புள்ள பெற்றோருக்கு, இந்த பையன் கிளாஸ்லயே அடி முட்டாள், இவனை போல ஒரு முட்டாளான பையன் யாருமே கிடையாது, இவனை தயவு செய்து எங்க ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அனுப்புனீங்கன்னா மத்த பிள்ளைங்களும் கெட்டு போயிருவாங்க, அதனால நாளையிலிருந்து உங்கள் முட்டாள்தனமான புத்தி இல்லாத அறிவு இல்லாத பையனை எங்க அனுப்பாதீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க எழுதி வச்சிருந்தாராம். ஆனா அம்மா எப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க? பாசிட்டிவா சொன்னாங்க. உங்களுக்கு அந்த கதை புரிஞ்சு என்னன்னு? அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க எல்லாருக்குமே என்ன உண்டு தெரியுமா? ஆக்சுவலி ஒரு திறமை உண்டு. நீங்க அந்த திறமையை கண்டுபிடிக்காமலேயே ஏதோ ஜாலியா விளையாடணும், ஜாலியா இதுதான் நினைக்கிறோம். இல்ல, இன்றைக்கு உலகத்துல பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய ஆளுமைவாதிகள் எல்லாருக்குள்ளயுமே எல்லாருக்கும் ஒரு திறமையோடு தான்
நம்முடைய கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள எல்லாருக்கும் சிலருக்கு டிராயிங் இருக்கும், சிலருக்கு நல்லா பாடுவீங்க, சில பேருக்கு நல்லா விளையாட்டு திறன் இருக்கும். ஏன் நம்ம யாருமே அறிவில்லாதவங்களோ திறமை இல்லாதவங்களும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். ஆனா என்ன, நம்ம இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரம், நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் நம்மளை எப்படி சொல்லியே வளர்த்துருவாங்க அப்படின்னா, நீ எல்லாம் முன்னேறவா போற, நீ எல்லாம் இப்படியா இருக்க போறேன்னு சொல்லியே இருப்பாங்க. ஆனா அப்படி நினைக்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் இருக்க திறமையை கண்டுபிடிச்சு அதை வளர்க்க நினைச்சீங்க நீங்க ஆரம்பிங்க. ஓகே, அப்ப நேரத்தை பயன்படுத்துங்க, சுத்தமா இருங்க. சோதனை நேரங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சபையை தேடுங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சுபாவத்தை மாத்துங்க, திறமையில கொண்டு வாங்க. அடுத்து 6வது பாருங்க, டாக் அப்படின்னு என்ன அர்த்தம்? பேச்சு மிக மிக அவசியம். நம்ம பேசுகிற பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கணும் மத்தவங்களுக்கு. ஓகே, எத்தனை பேருக்கு கெட்ட வார்த்தை சரளமா வரும் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? ஆனா கெட்ட வார்த்தை பேசுவீங்களா அப்படின்னு கேட்டா சில நேருக்கு சர்வசாதாரணமா பேசும்போதே வந்துடும். அது கட்டுப்பாடு இல்லாமல், அது அகராதியிலே, தமிழ் அகராதியிலே கூட இல்லாத வார்த்தைகள் தினத்துல வரும். ஆனா நம்ம இந்த வயசுலதான் நீங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு டிசிஷன் பண்ற ஒரு இடம். ஓகே, அப்ப உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளோ, தீமையான வார்த்தைகளோ, மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ, மற்றவர்களை கேலி கிண்டல் பண்ணுகிற அந்த மாதிரி பழகாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க மத்தவங்களை அவமானப்படுத்தும் பொழுது மத்தவங்க உங்களை அவமானப்படுத்த எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும்ல. மத்தவங்க கெட்ட வார்த்தையில பேசும்பொழுது மற்றவர்கள் உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசினா எப்படி கஷ்டமா இருக்கும்ல. அதனால இந்த வயதுல உங்களுடைய பேச்சை கண்ணியமா வச்சுக்கோங்க. பேச்சு மிக மிக நல்லது. அதுவும் இந்த பேச்சு எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மரியாதையோடும் கனத்தோடும் எல்லாத்தையும் பேச ஆரம்பிங்க. அதே மரியாதை கனம் உங்களை சேரும். ஓகே, சரி, அடுத்து பாருங்க, 7வது டீச்சர், கற்பிப்பவர். நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்மளை கற்றுக் கொடுக்கிறவங்க யாருன்னு கேட்டாதீமா, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் யாருதான்? அம்மா அப்பா, பெற்றோர்கள். ஸ்கூலுக்கு போன பிறகு உங்களுடைய ஆசிரியர்கள். என்றைக்குமே இந்த மூத்தவர்களை, பெரியவர்களை, பெற்றோர்களா இருக்கட்டும் இல்ல ஆசிரியர்களா இருக்கட்டும், அவர்களை என்னைக்குமே மரியாதையோடு நடத்த பழகுங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல், இப்ப நாங்க படிக்கும் போதெல்லாம், நாங்க சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம், எங்க வாத்தியார் அப்படி வர்றாரு அப்படின்னா, தூரத்துல வர்றாரு அப்படின்னா, ஏமா வரல வர்றாரு அப்படின்னா நாங்க இங்கேயே விளையிடுவோம். ஆனா இப்ப நான் பாக்குறேன், வாத்தியார் வர்றாருன்னா என்ன, அதாவது சில ஸ்டூடெண்ட பார்த்தா வாத்தியார் சதறி வர்றாரு, ஐயோ இவனா அப்படிங்காரு. அந்த நாட்கள்ல வாங்கின அடி, அந்த நாட்கள்ல கற்றுக்கொண்ட இந்த கனப்படுத்துறது, மரியாதை கொடுப்பது. பொதுவா பெரியவங்க எல்லாம் வந்தா இந்த நாட்கள்ல சின்ன பசங்க உட்கார்ந்து கூட என்ன செய்ய மாட்டேங்காங்க, இப்ப உள்ள நேரங்கள்ல எழுந்திருக்க மாட்டேங்காங்க, மரியாதையா பேசுறது கிடையாது. ஆனா நல்ல நல்ல பழக்கம் வளர்த்துக்கோங்க. பொதுவா பெரியவர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு எழுந்து நிற்பது, உங்களுடைய ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா மரியாதை எப்படி இருக்கீங்க சார்னு கேட்கறது, இது மிக நல்லதுங்க. நல்ல பழக்கங்களை, அதுதான் நீங்க யாரு, உங்களுடைய குடும்பம் யாரு, உங்களுடைய கேரக்டர் நிர்ணயிக்கும். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். ஆனா இன்னைக்கு மறக்கப்பட்ட சில விஷயமா இருக்குது. அதனால இதெல்லாம் நீங்க கத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க, அப்பா அம்மா சொல் பேச்ச சில கேட்டு பழங்க. ஏன்னா உங்களுடைய தகப்பனும் உங்களுடைய தாயாரெல்லாம் உங்களுக்காகத்தானே கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நீங்க இப்படி ஜாலியா நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்க. ஆனா வெயில்ல சில நேரங்கள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாருதான் தெரியுமா? உங்க அம்மா அப்பா. நீங்க ஈஸியா வாங்கிடுவீங்க, ஃபீஸ் வாங்கிடுறீங்க, படிக்க போயிடுறீங்க, ஜாலியா நீங்க நிறைய விஷயம் செய்றீங்கல்ல. ஆனா பின்னாடி உங்களுடைய கஷ்டம் தெரியாம உங்களை வளர்க்கறதுக்காக நிறைய கஷ்டங்கள்ல கஷ்டப்படுவது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, சில அம்மா அப்பா அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க, வெளியில அவங்க கஷ்டத்தை சொல்லாமே வளர்க்குறாங்க. அப்ப நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். அதே கஷ்டத்தோடு வளர்க்குறாங்க, நம்மளும் கஷ்டப்பட்டுற கூடாது. இப்ப நீங்க படித்து முன்னேறி அவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைப்பதுதான் ஒரு பெரிய கௌரவம். சின்ன சின்ன நிறைய IAS ஆபீஸ் எல்லாம் படிக்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா கூலி தொழிலாளியா, எங்க அம்மா வெறும் பீடி சிகரெட் சுத்துறவங்க தான், ஆனா இன்னைக்கு நான் IAS ஆயிருக்கேன்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய கௌரவம், எவ்வளவு பெரிய பெருமை அது. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில நீங்க வளரும் பொழுது, உயரும் பொழுது உங்களை வச்சு உங்க அம்மா அப்பா என்ன செய்யணும், பெருமைப்படணும். உங்களை வச்சு ஸ்கூல்ல போய் தலை குனிஞ்சு நிக்க விட்டுறாதீங்க, அவங்களை கனவீனப்படுத்திடாதீங்க. படிக்கிற வயசுல நல்லா படிங்க, அது மிக மிக நல்லது. கனப்படுத்துங்க, அவங்களை முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கௌரவப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க, அதான் மிக மிக நல்லது. ஓகே, இந்த லைஃப் கொஞ்ச நாளும் தான் ஜாலியா இருக்கும், கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா கஷ்டம். அதனால இந்த வயசுல சந்தோஷமாவும் இருக்கணும், அதே நேரத்துல கற்பிக்கப்படுகிறவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய டீச்சர்களுக்கு மரியாதை கொடுங்க. அடுத்து பாருங்க, என்னது டென்ஷன். இன்னைக்கு இருக்கிற எல்லா ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிற பெரிய ஒரு டென்ஷன் அப்படின்னா,
உண்மையிலேயே பல நேரங்கள்ல நீங்க வெளியில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தோணுது நடா தம்பி. ஆனா உண்மையிலேயே சில நேரங்களில் குடும்பங்கள் நினைக்கும் போது, உங்க அம்மா அப்பா நினைக்கும் போதோ, குடும்ப சூழல் நினைக்கும் போதோ, உங்க வீட்டை நினைக்கும் பொழுதோ, உங்களை அறியாமையே சில நேரங்கள்ல டென்ஷன் ஆகுது. சில நேரத்துல எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டா மன அழுத்தம், யாராவது நம்மளை திட்டா மன அழுத்தம், வீட்டுல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மன அழுத்தம். சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி தவறு. ஏன்னா நீங்கள் நிறைய நேரங்கள்ல டென்ஷனோடு மன அழுத்தத்தோடு ஒருவேளை இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க கஷ்டப்படலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு உங்களுக்குள்ள ரொம்ப அழுத்தமா இருக்கலாம். என்னடா வாழ்க்கைன்னு நிறைய நீங்க அழுத்து போகலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்லணே, இந்த மன அழுத்தம் என்பது நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுது, என் இயேசுவிடத்தில் உங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்தீர். உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லுவதற்கு ஆள் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க யார்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவங்க கிட்ட நீங்க எப்ப முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு கஷ்டத்துல போயிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துடைய நிலைமை நினைச்சு கஷ்டமா இருக்குது, அழுத்தமா இருக்குது, எனக்கு நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதோ, இல்ல நண்பர்கள் என்னை அவமானப்படுத்தினதோ, குடும்பத்தில் என்னை அவமானப்படுத்தினது, என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய நேரம் அழுத்தம் இருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் நண்பர்களோ மற்ற சொல்வதை விட யார்கிட்ட சொல்லுங்க? இயேசுவிடத்தில் சொல்லுங்க. அவர் உங்களுடைய பாரத்தை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரு தெய்வம். ஓகே, சரி. அடுத்து டெஸ்டிமனி, சாட்சி. இது ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில. உங்களை குறித்து உங்க வீட்டுல என்ன சாட்சி சொல்லுவாங்க? நற்சாட்சி பெறணும், ரொம்ப முக்கியம். உங்களை குறிச்சு உங்களுடைய நண்பர்கள்ட்ட கேட்கும்போது, பரவாயில்லப்பா அவங்க நல்ல பிள்ளை, அந்த நல்ல பையன், உங்களை குறித்து உங்களுக்கு எது உங்களுடைய வாழ்க்கையை பத்தி மற்றவங்க சொல்லும் போது நீங்க எந்த அளவுக்கு சாட்சியா வாழ்றீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல, இந்த வாழ்க்கை, இந்த சூழ்நிலையில, இந்த உலகத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. உங்களை பற்றி யோசிக்கும் பொழுது உங்க அம்மா அப்பா பெருமைப்படணும். உங்களை பத்தி யோசிக்கும் போது உங்க சபையார் பெருமைப்படணும். உங்களை பத்தி யோசிக்கும் போது மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. ஏன் நான் இப்ப சொல்லும் போது ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு கஷ்டமா கூட தெரியலாம், ஒரு கசப்பா கூட தெரியலாம், என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கலாம். நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேனே. எங்க ஊர்ல ஒரு நிறுவனத்துல ஒருத்தர் வந்து வாட்ச்மேனா இருந்தார். அந்த வாட்ச்மேன் ஐயா வந்து ஒரு பேங்க் வந்தார். என்கிட்ட கேட்டாரு, பிரதர் எனக்கு என்ன செஞ்சுங்க இந்த செலான் எழுதி கொடுங்க, எனக்கு தெரியல அப்படின்னாரு. சரி, நானும் எழுதி கொடுத்தேன். செலானை கொண்டு போய் அந்த காசு வாங்குற அந்த கவுண்டர் அங்க இருக்கிற அந்த ஆபீசர்ட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வெளியில வந்து தேம்பி 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 அழுகிறார். நான், ஐயா என்னாச்சுங்க, ஏன் இவ்வளவு அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, உள்ள உட்கார்ந்துருக்காருல அந்த அதிகாரி, வங்கியில மேலாளர் உட்கார்ந்துருக்காருல அந்த அதிகாரி, அவரும் நானும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். இன்னைக்கு அவர் யாரா இருக்கிறாரு? இந்த வங்கிக்கு அதிகாரியா, பேங்க்ல அதிகாரியா இருக்காரு. நான் ஒரு சின்ன ஒரு செலான் கூட சரியா நிரப்ப தெரியாத இதாயிட்டு. ஏன்னா ஸ்கூல்ல ஒன்னாதான் சேர்ந்து படிச்சோம். ஆனால் நான் என் வாழ்க்கையை தவறாக எடுத்துக்கொண்டு போனேன். என் வாழ்க்கையில தவறான ஒரு முடிவு எடுத்தேன். நன்றா நம்ம ஊரை சுத்தணும், நல்லா ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன் ஒழிய, படிப்போ ஒழுக்கமோ நல்ல கனப்படுத்துறதோ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாததுனால இன்னைக்கு நான் அவர் வந்தா போனா கூட நான் கதவை திறந்து ஒரு சாதாரண வாட்ச்மேன், வெறும் 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்காக நான் குளிரென்றும் பாராமல் வெயிலென்றும் பாராமல் வெளியில் நிற்கும் நான். ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? அப்ப இதெல்லாம் நீ யோசிக்கணும். உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகியது, கொஞ்ச காலம். ஆனா அந்த கொஞ்ச காலத்துல நல்ல நிலைமையில வளருவதற்கு, வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இல்ல அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்றது, அண்ணன் சொல்றது உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கலாம். கொஞ்ச காலம் நீங்க யோசித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். ஓகே, கடைசி மட்டும் சொல்லி முடிச்சிடும். எதிர்காலம், அவ்வளவு, இதோடு முடிச்சு. கடைசியா அந்த எதிர்காலம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு ஓகே விட்டுருங்க, இன்னை இதுவரைக்கும் வாழ்ந்தாலும் விட்டுருங்க. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாய் அமையணும் அப்படின்னா, உங்களுடைய எதிர்காலம் நல்ல நிலைமையிலே உயரணும் அப்படின்னா, இது எல்லாம் முக்கியம் தான். நேரத்தை பயன்படுத்துங்க, சுத்தமா இருங்க, சோதனையை நீங்க போக்குங்க, சுபாவத்தை மாத்திக்கோங்க, உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க, பேச்சை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு கற்பிக்கிற உங்களுடைய தாயார் தகப்பனார் ஆசிரியர்களுக்கு கனத்தை கொடுங்க, மன அழுத்தம் இருந்தால் தெய்வத்தை தேடுங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. இது எல்லாம் இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு தெரியுமா? பிரகாசமா, எதிர்காலம் மிக அற்புதகரமா இருக்கும். இந்த எதிர்காலம் இந்த உலகத்திலே மாத்திரமில்லை, உங்களுடைய வருங்காலம். ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நீங்கள் இருந்தா கூட, இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே இந்த உலகத்தோடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிய போறது இல்லை. நம்ம எல்லாருக்கும் நித்தியமான வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த பூமியிலே நான் நல்ல நிலைமையில வாழ்வதற்கு இந்த 9 விஷயம் போதும்.
இந்த பூமியிலே நன்றாக எல்லாராலும் மதிக்கப்படுகிற நிலைமையிலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு முதல் 9 விஷயம் போதும். ஆனால் இந்த உலகத்திலே என் எதிர்காலம் சிறப்பாய் இருப்பதற்கும் நித்தியமான வாழ்க்கை, இந்த உலகத்தோடு என் வாழ்க்கை முடிய போறதில்ல, மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும், எனக்கு இன்னொரு எதிர்காலம் இருக்கிறது, நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. அந்த எதிர்காலம் நித்தியமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஒரே ஒருவரால் தான் முடியும். இந்த உலகத்திலே நான் நல்ல வாழ்க்கை வாழ்றது, நல்லா படிச்சா போதும், நல்லா இருந்தா போதும், ஓகே, இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துடலாம், காரு பங்களா, நல்ல உயர்ந்த பதவி, மதிப்பு, மரியாதை, வாழ்ந்துடலாம், ஓகே தான். ஆனால் இந்த உலகத்தை விட்டு ஒரு முறை போன பிறகு கூட என்னுடைய நித்தியமான வாழ்க்கை, எதிர்காலம் என்ற ஒரு வாழ்க்கை, தெய்வத்தோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை வேணும் அப்படின்னா ஒரே ஒருவர் தான் கொடுக்க முடியும். என் படிப்பு கொடுக்க முடியாது, என் பொருள் கொடுக்க முடியாது, என் பணம் கொடுக்க முடியாது, உங்களுடைய நண்பர்கள் கொடுக்க முடியாது, உங்க அம்மா அப்பா கொடுக்க முடியாது, எந்த கல்லூரியோ எந்த வேலை வாய்ப்போ கொடுக்க முடியாது. இந்த எதிர்காலத்தை, நித்தியமான வாழ்க்கையை ஒரே ஒருவர் தான் கொடுக்க முடியும். நீங்க சண்டே ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும். அப்ப அந்த சத்தியமும் ஜீவனும் எதிர்காலத்தையும் நித்திய வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய நல்ல தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. நம்ம எப்படி இருந்தாலும், எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்றேன் பிரதர், இவ்வளவு பெரிய தவறுகள் பண்ணிட்டு என்ன ஏத்துக்குவாரான்னு கேட்டா, என் இயேசு பெருமானுக்கு இருக்கிற பெரிய ஒரு அன்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாலும் நீங்கள் பாவி என்று ஒத்துக்கொண்டு பாவத்தை விட்டு நீங்கள் பரிசுத்தமா வாழ விரும்புனீங்க அப்படின்னா, பாவத்திலிருந்து மன்னிப்பை விரும்புனீங்க அப்படின்னா, உங்களுடைய எதிர்காலம் சிறக்கணும், நித்தியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, நீங்கள் அத்தனை பேர் யாருக்கிட்ட வந்தா போதும், இயேசு என்ற ஒரு தெய்வத்துக்கிட்ட வாங்க. அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு நீங்கள் வாரந்தோறும் எங்க வரலாம், சர்ச்சுக்கு இங்க வாங்க, இங்க நடக்கு, ஒவ்வொரு வாரமும் இந்த கூட்டங்கள் நடக்கிறது. இந்த இயேசு பெருமானை உங்களுடைய நித்தியமான வாழ்க்கை, எதிர்காலம் சிறப்பாய் அமைவதற்கு நீங்கள் இந்த 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 இடத்துக்கு நீங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கனாலே போதும், உங்களை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தையும் நித்தியமான வாழ்க்கையும் கொடுக்க என் இயேசு கிறிஸ்து நல்லவரா இருக்கிறார். அவர் ஒருவர் தான் பூமிக்கு மனுஷனாய் வந்தது மாத்திரமல்ல, பாவிகளை அழிக்கல, பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். அது உங்களுடைய பாவம் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை இயேசுவிடம் சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவர், நித்தியமான வாழ்க்கையை வாழ வல்லமை செய்வர். ஆகவே அப்படிப்பட்ட இயேசுவரத்துல வாங்க, அவரை பற்றி அறிந்து கொள்ள தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யுங்க, நீங்க இங்க வாங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஓகேயா, ரொம்ப சந்தோஷம்.